ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களில் முதலாவது அவதாரம் பற்றி பார்க்க போகிறோம். இது மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களில் முதல் அவதாரம். அவர் மகாவிஷ்ணு எடுத்திருப்பார். அந்த வீடியோ பதிவை தான் நம்ம இன்னைக்கு ஒரு விளக்கமாக கொடுக்க போகிறோம். இன்னைக்கு என்ன டாபிக் தலைப்பு அப்படின்னா மச்ச அவதாரம். மச்சம் அப்படின்னா ஹிந்தி, சமஸ்கிருதத்தில் மீனுன்னு அர்த்தம். ஹிந்தி வார்த்தை தான் மீன், மச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் மச்ச அவதாரம் எடுத்து ஒரு சில விஷயங்களை செய்திருப்பார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போட வரலாறு ஸ்டோரி. சரியா, நம்ம வீடியோவுக்கு போவோம். முதல்ல இந்த மச்ச அவதாரத்துக்கான விளக்கத்தை நம்ம கதையை சொல்லிட்டு நம்ம பிரம்மகுமாரிகள் ரீதியாக இந்த மச்ச அவதாரத்துக்கான ரகசியங்களை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சரி, அதன் மூலமாக தான் நம்மளே புரிந்து கொள்ள முடியும் மச்ச அவதாரம்னா என்ன அப்படின்னு. அது வரைக்கும் நம்ம யாருக்குமே எதுக்குமே விளக்கங்கள் தெரியாது. இப்போ நம்ம அந்த மச்ச அவதாரத்துக்கான அந்த ஸ்டோரி கதையை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம விளக்கம் கொடுப்போம். மச்ச அவதாரம் மகாவிஷ்ணுடைய அவதாரங்களில் முதலாவது அவதாரம். மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த ஸ்டோரி லைன் சத்தியவிரதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்வ செழிப்பான ஒரு ராஜா இருக்கிறார்னு வைங்களேன். ஒரு ராஜா இருக்கிறார், பேர் சத்தியவிரதன். அவர் மிகவும் செல்வ செழிப்பாக சந்தோஷமாக வாழ்ந்து வர்றார். அப்போ அவர் சந்தோஷமாக வாழ்ந்து வர்ற அந்த டைமில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்ப வெகு தூரத்தில் நகர்ந்து வருது, சத்தியவிரதனுடைய லைஃப். அப்போ சத்தியவிரதன் கொஞ்ச காலம் கடந்து வரும்போது அவர் தன்னுடைய மூதாதையர்களுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பூஜை, பக்தி, புனஸ்காரங்கள் செய்கிறார். அது மட்டும் கிடையாது, அவர் மகாவிஷ்ணுடைய தீவிர பக்தனாகவும் சத்தியவிரதன் இருக்கிறார். சத்தியவிரதனுடைய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா மனுன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் முதலில் தோன்றிய மனிதர்னு அர்த்தம் மனு அப்படின்னா. அப்போ அவர் சத்தியவிரதன் தன்னுடைய மூதாதையர்களுக்கு பக்தி செய்கிறாரு. ரொம்ப உன்னிப்பான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பக்தியாக அவர் இருக்கிறாரு. ஒரு புலவன் போலவும் ஒரு முதியவர் போலவும் மனநிலையில் அவர் இருக்கிறாரு சத்தியவிரதன். அப்போ அந்த கதை கான்செப்ட் அப்படி. அப்போ இங்கே அவர் பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னு வைங்களேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஆகாசத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், உலகத்தை படைத்தவர் பிரம்மா அப்படின்னு. அவருக்கு உலக படைத்தல் பற்றிய ஒரு நான் என்கிற அகங்காரம் அவருக்கு பிறக்குது. பிறக்கும்போது அவர் பிரம்மா என்ன பண்றாருன்னா, படைத்தல் செயலை நாம் மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது அப்படின்னு நான் என்கிற அந்த அகங்கார உணர்வு அவருக்கு வருது. அதனால நாம் இனி இரவு ஆக போகுது, நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி அந்த இரவு நேரங்களில் ஒரு வாயை திறந்த மேனிக்கு அவர் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறாரு பிரம்மா. அப்போ அவர் புரட்டை விட்டு தூங்கும்போது அவர் வாய் வழியாக, ஏன்னா பிரம்மானா வேதம் தான், ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்கள் சொல்லுவாங்கல்ல. பிரம்மா அப்படின்னாலே வேதங்களுக்கெல்லாம் வேதின்னு சொல்லுவாங்க. கையில ஒரு ஓலைச்சுவடியோட பிரம்மா உட்கார்ந்து இருப்பார். அப்போ அவர் வாய் வழியாக அவர் புரட்டை விட்டு தூங்கும்போது வாயிலிருந்து அந்த வேதங்கள் வெளியே அப்படியே வந்துகிட்டு இருக்கும். இந்த விஷயம் தெரிந்த அந்த இரவினுடைய தலைவனான அயக்ரீவன் இல்லைன்னா சோமுகாசூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு தலை குதிரை தலையாகவும் உடல் மனித உடலாகவும் இருக்கும். அந்த சோமுகாசூரன் அயக்ரீவன்கிற அந்த அரக்கனுக்கு. அப்போ அவன் பிரம்மனுடைய வாயிலிருந்து வேதங்கள் வெளியே வர்றதை பார்த்து தெரிந்து வேதங்களை, அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்துட்டு கடலுக்கு அடியில போய் ஒளிஞ்சுப்பான். இது விஷயம் அவர் பிரம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அவர் அயர்ந்து தூங்கிக்கிட்டு இருப்பார். அப்போ மக்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படுது, அலாதி துன்பங்கள் வருது. தேவர்கள்லாம் துன்பத்தின் பாதையில போறாங்க, உலகம் ஏழ்மை நிலையில இருக்கு. அப்போ இங்க பக்தி பூஜைகள் செய்துகிட்டு இருந்தார்ல அவரு சத்தியவிரதன் மனு, அவரை இன்னும் நிறைய காலங்கள் கழித்து அவருடைய கடைசி காலங்கள், வயதான தோற்றம் வருது அவரு சத்தியவிரதனுக்கு, மனுவுக்கு.
அப்போ அவர் யாரை வழிபட்டவரோ அந்த மகாவிஷ்ணு அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விளையாட்டு விளையாடணும்னு ஆசைப்படுறாரு மகாவிஷ்ணு. அப்போ அவர் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னா, அவரு அங்க வயதான தோற்றம் கொண்டு ஒரு ஆற்றில் அவரு தண்ணீர் அருந்துறதுக்கு அவரு குடிக்கிறாரு. ரொம்ப ஏழ்மை நிலைக்கும் போயிட்டாரு சத்தியவிரதம். செல்வ செழிப்புல வாழ்ந்தவர் ஒரு ஏழ்மை சூழ்நிலைக்கு போயிட்டாருன்னு சொல்லி கதை நகருது. அப்போ அந்த ஆத்துல உள்ள தண்ணீர் அவர் அப்படியே கோரி குடிக்கலான்னு வரும்போது அதுல ஒரு மீன் வருது. அப்போ அந்த மீன் பார்த்தா அவர்கிட்ட பேசுது, நீ என்ன இந்த ஆத்துல விடாத, என்ன நீ தனியாக எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு அந்த மீன் அந்த மச்சம் பேசுது. அப்போ அவரு எதுக்கு நீ இந்த ஆத்துல தானே இருந்தா நீ இங்கே இருன்னு அவரு சத்தியவிரதன் சொல்றாரு மனு. அதற்கு அந்த மீன், இல்லை நான் இங்க இருந்தா என்ன மற்ற மீன்கள் கொன்று விடும் போல தெரியுது, என்னை விரட்டிட்டு வருது, எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது, நான் வேற சின்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவிரதன் சொல்லும்போது, சரி நான் உன்னை என் கமண்டலத்துல போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கமண்டலத்துல போட்டுருவாரு சத்தியவிரதன். அப்போ அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த கமண்டலத்துல இருக்கிற மீன் இன்னும் நிறைய மீன்களாக உருவாகுது மற்றும் கொஞ்சம் பெரிய மீன் ஆகுதுன்னு வைங்களேன். இப்படி கதை. அதுக்கு பிறகு இவ்வளவு கமண்டலம் நிறைய ஆயிடுச்சு அந்த மீன். அப்போ என்ன, இந்த இடம் எனக்கு போதுமானதாக இல்லை சத்தியவிரதா, என்ன கொஞ்சம் ஒரு ஏரியில கொண்டு விடுன்னு சொல்லுவாரு அந்த மீன். அப்போ சத்தியவிரதன் கொண்டு ஏரியில விடுவாரு. கொஞ்ச நேரத்துல இன்னும் நிறைய மீன்களாக அது பெருகிரும். மற்றும் பிளஸ் அது ஒரு பெரிய மீனாக உருவாகுது. நான் சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த ஏரி அளவுக்கு பெருசாயிடுச்சு, இனி நம்ம இதை ஒரு ஆற்றில் கொண்டு விடுவோம்னு சொல்லி ஆற்றில் கொண்டு விடுறாரு. அந்த ஆறு முழுக்க நிறைய மீன்கள் நிரம்பி வருது. நாள்பட ஆகும்போது இன்னும் நிறைய கூடுது. அந்த ஒரு மீனும் பெரிய மீனாகுது. அதுக்கு பிறகு இந்த இடமும் தகாதுன்னு சொல்லிட்டு அவர் கடல்ல கொண்டு விடுவாரு. அந்த இடத்துல கடல்ல இருந்து அவரு மச்ச அவதாரமாக அவர் மகாவிஷ்ணு தோன்றாரு. அப்போ அவர் சத்தியவிரதண்ட மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த உலக மக்கள் இன்னும் ஒரு 7 நாட்கள்ல அழிய போறாங்க, இவங்க நிறைய பாவங்கள் செய்யறாங்க, இந்த யுகம் அழியுது, கலியுகம் முடியுது, இனி அடுத்து வரும் சத்தியுகத்துக்கு நான் உன்னை ரெடி பண்ண போறேன் மனு சத்தியவிரதா. அதனால நீ என்ன பண்ணணும்னா, 7 ரிஷிமார்கள், உன்னுடைய குடும்ப உறவு முறைகள் மற்றும் ஒவ்வொரு இனங்கள்லையும் ஒவ்வொரு ஆடு மாடு கோழி பறவையினங்கள் மற்றும் செடி கொடிகளுக்கான விதைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள். சரி, அப்போ இந்த அனைத்து விஷயங்களும் நீ ரெடி பண்ணி வை. ஒரு 7 நாளையில மிகப்பெரிய மலைகள் வரும். அதுல இந்த உலகம் மூழ்கடிக்கப்பட்டுட்டு இந்த உலகம் கலியுகம், இந்த யுகம் முடியும், புதிதாக ஒரு உலகம் பிறக்கும். அது ராஜ்யம் உள்ள ஒரு உலகமாக இருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு ஒன்று நான் தலைமை பொறுப்புல வைக்கிறேன் சத்தியவிரதா, நான் சொல்றதை நம்புன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு அந்த மீன் அவதாரத்துல சொல்லிட்டு அவரு கடலுக்குள்ள போயிட்டாரு மகாவிஷ்ணு. இவரு அந்த மகாவிஷ்ணு சொன்னதன் அடிப்படையில எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறாரு. அங்க தூரத்துல இருந்து ஒரு கப்பல், அதுல என்னதான் வருதுன்னா, அந்த பாம்பு வாசுகி என்கிற பாம்பு அந்த படகாக மாறி வரும். நிறைய மூலிகைகளையும் அந்த பாம்பு அந்த வாசுகிங்கிற பாம்பு மூலமாக அந்த கப்பல்ல வச்சுட்டு வருது. அது சத்தியவிரதன் முன்னாடி நிற்குது. சத்தியவிரதன் அவரு 7 ரிஷிமார்கள், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவரு மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே அவர் ரெடி பண்ணி உள்ள விடுறாரு. அந்த பாம்பின் துணை கொண்டு பாம்பு படகாகி அந்த வாசுகிங்கிற பாம்பு மூலிகையோட போகுது, கடலுக்குள்ள போகுது போய்கிட்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில ரொம்ப காற்று, ரொம்ப மழை மின்னல்கள் அடிக்குது, நிறைய மலைகள் பொய்யுது. அப்போ அந்த யுகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிகிறத அவர் சத்தியவிரதன் பார்க்கிறார். அப்போ அந்த படகு கவிழ்ந்துருங்கிற சூழ்நிலை வரும்போது அந்த சத்தியவிரதன் கிட்ட சின்ன மீன்ல இருந்து பெரிய மீனாக பேசிச்சுல மகாவிஷ்ணு, அவரு அங்க இருந்து ஒரு கொம்பு முளைத்த ஒரு மச்சமாக உருவெடுத்து வராரு. அந்த பாம்பு தானே அந்த படகாக இருந்தது, வாசுகி பாம்பு. அதனுடைய கழுத்து பக்கத்துல அந்த மச்ச மீனுடைய கொம்புல இருக்க கட்டிடுவாரு மகாவிஷ்ணு. அது அப்படியே இழுத்துட்டு போறது போல வரும் இருக்குல்ல. அந்த பாம்பை தான் அந்த மீனுடைய கொம்புல கட்டி அந்த படகு கப்பலை கொண்டு போவாங்க. 7 ரிஷிமார்கள் மூலமாக கதை அப்படி நகர்ந்து கொண்டு போவார். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணணும், வேதங்களை அவரு சோமுகாசுரன் அயக்ரீவன் பிரம்மா கிட்ட இருந்து திருடிட்டு போனதுனாலதான் இவ்வளவு துன்பம் மக்களுக்கு.
உலக அந்த தேவர்களுக்கு. அதனால அது அந்த கடல் வழியாக சத்தியவிரதன் அவருடைய ஃபேமிலியை வந்து கூட்டிட்டு போவார்ல, ஏதோ கரைக்கு ஒரு மலை பக்கத்துக்கு இழுத்துட்டு போகும் அந்த படகை. அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க அந்த அவருடைய வாள் மச்ச அவதாரத்துல மகாவிஷ்ணு அவருடைய வாள் அடிக்கும்போது சோமுகாசுரன் இருக்கிறது வெளிப்பட்டுரும். அப்போ சோமுகாசுரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் மச்ச அவதாரத்தின் ரீதியாக சண்டை வரும். சண்டை வர்றதுல சோமுகாசுரன் வந்து உள்ள ஒளிஞ்சு இருக்கும்போது அவன் ஒரு சிற்பி வடிவில் ஒரு சங்கு ரூபத்துல தான் இருப்பான். அப்போ மீன் வந்து சங்குன்னு சொல்லிட்டு சண்டை வருது. அப்போ அந்த டைம்ல சோமுகாசுரனை கொள்றாரு மச்சவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு. அவங்கிட்ட இருந்து வேதம் வந்து வெளியாகுது. அந்த வேதத்தை கொண்டு அவர் பிரம்மா கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இங்க கடல்ல இழுத்துட்டு போச்சுல, அப்போ பிரம்மா வந்து புது உலகத்தை படைக்கணும், சத்தியுகத்தை படைக்கணும், ராஜ்யத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருடி கொண்டு போன அந்த அயக்ரீவன்கிட்ட இருந்து கொடுத்த உடனே அந்த வேதத்தை படித்து உடனே ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறாரு. அது ஒரு மலை பக்கமாக இருக்குது. மலை அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் கரையாக இருக்குது, மீதி எல்லாமே கடலால் சூழப்பட்டு இந்த யுகம் முடிஞ்சிடுச்சு. அப்போ இழுத்து கொண்டு அதில் கொண்டு கட்டிடுவார். அந்த மலையில் அவர் சத்தியவிரதனும் 7 ரிஷிகள் அவருடைய ஃபேமிலி எல்லா இனங்கள்லையும் ஒவ்வொரு இன பறவை விலங்கினங்களும் அங்கே இருக்கக்கூடிய அந்த விதைகளை எடுத்து மரம் செடி கொடிகள் நடப்பட்டு அப்படி அந்த பாம்பின் துணை கொண்டு அவர் மகாவிஷ்ணு மச்ச அவதாரத்தில் கொண்டு கரை சேர்க்கிறாரு. அவருக்கு புது ராஜ்யம் வந்து சத்திய விரதனுக்கு கொடுக்கிறாரு. அது சத்திய யுகமாக இருக்குது, கலியுகம் முடியுது. இப்படி மக்களை கரை சேர்த்த ஒரு நபர் அவர் மச்ச அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு மகாவிஷ்ணுடைய 10 அவதாரங்களை முதலாவது அவதாரமே மச்ச அவதாரம், மீன் ரூபம் கொண்டாருன்னு சொல்லிட்டு கதை. இந்த கதையை நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா அந்த கதை எல்லாருமே சொல்லுவாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும், கொஞ்சம் லென்த்தாகவும் வரும். இந்த வீடியோவில் அந்த கதை அந்த ஸ்டோரி லைனை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நிறைய வரும். இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் அதில் வரும், வேறு எதுவுமே அதில் வராது. இனி நான் சொல்ல போகிறது வந்து இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஞானம் அடைந்தவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. கதையை சொல்லலாம், ஸ்டோரி சொல்லலாம், அதனுடைய சீக்ரெட் பிகைண்ட் சீனை யாரும் சொல்ல முடியாது. அது நம்ம பிரம்மகுமாரிகள் நாலேஜ் அந்த சிவராஜ் யோகா மெடிடேஷன் கற்றுக்கொண்ட அந்த ஞான அறிவை நம்ம அதில் யூஸ் பண்ணும்போது தான் அதற்கான ரகசியம் நமக்கு வெளிப்படும். இல்லை என்றால் நம்ம யூடியூப்ல கதையை மட்டும் கேட்டுட்டு போயிடுவோம். கதை கேட்கறதால எதுவும் லாபம் உண்டா? அடுத்தவங்க கதையை கேட்கறதுனால உங்களுக்கு லாபம் உண்டாங்க? அப்போ அது யாரு கதை, எதற்காக கதை, அது என்ன காரணத்துக்காக அந்த கதை வந்துங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவோம். நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் வந்து ஒரு நாலேஜ் மாரி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கொடுக்குற நாலேஜ் தான் வேர்ல்டு வைடு உலகளாவிய அளவில் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. எந்த வயதை கடந்தவர்களும் இந்த நாலேஜை வந்து எடுத்துக்கலாம். சரியா? இதான் பாருங்க, ஒரு வட்டம் சக்கரம் மாதிரி இருக்குல்ல. நாம அந்த மகாவிஷ்ணுடைய அந்த மச்ச அவதாரத்தை வந்து இந்த சக்கரத்தின் விளக்கத்திலிருந்து தான் சரியான முறைகளை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, யூடியூப்ல வேற யாருக்கோ என்னவோங்கிற மாதிரி அவங்க பெரிய கான்ட்ரவர்சிய பாசிக் பேசி வச்சிருப்பாங்க. அது உண்மைதான், அதனுடைய பிஹைண்ட் சீன் இதுல இருந்து தான் வரும். இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஒரு குட்டி விளக்கம் கொடுத்துட்டு நம்ம அந்த மச்ச அவதாரத்துக்கான அந்த ஸ்டோரியை இது கூட கம்பேர் பண்ணி சொல்லும் போது தான் நீங்க புரிந்து கொள்வீங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கஷ்டமாக இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, உலக நாடகம் மொத்தம் 5000 வருஷம் தான். 5000 வருடம் இருக்கு. இது முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம் இந்த உலகம் இருக்கு. அப்ப இந்த முதல் பாதி சொர்க்கத்துல யாரு வாழ்றா அப்படின்னா, சத்தியத்தை பேசக்கூடியவர்கள் இருப்பாங்க. சரியா? அது சொர்க்கத்துல எல்லாருமே சத்தியம் தான் பேசுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க. சத்தியம் பேசுவாங்கன்னா நீங்க அந்த ஹரிச்சந்திரன் கதைகள்லாம் எடுத்துட்டு போவாங்க. அதெல்லாம் ஹரிச்சந்திரன் கதைகள்லாம் அப்புறமா பார்ப்போம். அப்போ முதல் பாதி சொர்க்கத்துல நம்ம பாரதம் தான் இருந்திருக்கு. வட மாநிலத்திலிருந்து முழுக்க சொர்க்கம் நம்ம பாரதத்துல வட மாநிலம் தான் இருந்திருக்கு, வேற எந்த ஏரியாவும் இல்லை. அந்த சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க யாரு அப்படின்னா, இந்து மத கோயில் தெய்வங்கள் இருக்கிறாங்க. சத்தியத்தை மட்டும்தான் பேசுவாங்க, செல்வ செழிப்போட இருப்பாங்க. நீங்க எப்போதும் சத்தியம் பேசுறீங்களோ அப்போ உங்ககிட்ட செல்வ செழிப்பு வருங்க இருக்கிற எக்ஸாம்பிள் தான் இந்த உலகத்தினுடைய இது. நம்ம ஏதோ நினைப்போம் சத்தியத்தை பேசக்கூடாது, நம்ம கொஞ்சம் கள்ளம் கபடமாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும்னு சொல்றாங்க. அது சத்தியமாக உண்மை கிடையாது. கலியுகத்துல அப்படி வதந்திகள் ரூமர் பரவி இருக்கலாம். ரியல் லைஃப்ல நீங்க சத்தியமாக இருந்தால் அதற்கான பிரதிபலனும் உங்களுக்கு கிடைக்குங்க.
அது எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. அப்போ முதல் பாதி சொர்க்கம் வந்து நம்ம பாரதத்துல வட மாநிலம் இருக்கு. அந்த முதல் பாதி சொர்க்கத்துல யார் வாழ்ந்தாங்கன்னா இந்து மத கோயில் தெய்வங்கள் வாழ்ந்தாங்க. அவங்களதான் சத்தியமானவர்கள்னு சொல்றது. அப்போ அந்த சத்தியமானவர்கள் வாழ்றாங்க. அவங்க சத்தியம் திரேதாயுகத்துல வாழ்றாங்க. மொத்தம் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும். செல்வ செழிப்போட இருப்பாங்க. அவர்களே பிறவிகள் பல எடுத்து வருவாங்க. முதல் பிறவி, 2வது பிறவி, 3வது பிறவின்னு சொல்லிட்டு இங்க வந்து மொத்தம் 21 பிறவிகள் வரை எடுப்பாங்க. முதல் பிறவில எடுக்கிறவர் இங்க வர வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. இங்க இடையில வந்து பிறவி எடுக்கிறவரும் இங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. பிறவி கணக்குகள் கம்மியாக இருக்கும். அப்போ இங்க கடைசியில் ஒரு 2-3 பிறவி எடுக்கிறவருக்கு பிறவி கம்மியா இருக்கும். அவர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்போ மொத்தம் இப்படி இது ஒரு கொலாப்ஸ்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். அப்போ அந்த சத்தியத்தை பேசக்கூடிய மனிதர்கள் அந்த சத்தியம் திரைத்தாயகமாகிய சொர்க்கத்துல இருப்பாங்க. அவங்கள பிறவிகள் பல எடுத்து துவாபரயுகத்துல என்டர் ஆகும்போது என்ன அப்படின்னா, அவங்க தன்னுடைய மூதாதையர்களை நினைத்து பக்தி செய்ய ஆரம்பிப்பாங்க. மூதாதையர்கள்னா நமக்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்தவங்களை நினைத்து நம்ம பக்தி செய்வோம். நமக்கு நாமளே பக்தி செய்வோம். ஏன்னா நம்ம போட்டோ அங்க இன்னொரு வீட்டுல இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம இந்த வீட்டுல இருப்போம். அப்ப நம்மளுடைய மூதாதையர்கள் நினைத்து பக்தி செய்வோம். அப்போ துவாபரயுகத்துல என்னதுன்னா, அந்த சத்தியம் திரேதாயுகத்துல இருந்த நபர்களை நினைத்து துவாபரயுகத்துல முதல் பக்தி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பக்தி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுங்கிற நம்ம மற்ற வீடியோக்கள்ல பார்த்து தெரிந்து கொள்வோம். அப்போ பக்தி செய்வாங்க. ஸ்ரீமன் நாராயணருக்கும் பக்தி நடக்கும். அவரு சிவனுக்கும் பக்தி நடக்கும். கடவுள் சிவன் தந்தைக்கும் பக்தி நடக்கும். மற்ற தேவி தேவதைகளுக்கும் அங்க பக்தி அலாதி இருக்கும். அப்போ மூதாதையர்கள் நினைத்தும் பக்தி செய்வாங்க. அந்த மூதாதையர்களை உருவாக்கிய அந்த பாலனை செய்த மகாவிஷ்ணுக்கும் பக்தி இருக்கும் துவாபரயுகத்துல. அப்போ ஏன் அந்த சத்தியம் திரேதாயுகத்துல இருந்த அந்த சொர்க்கம் துவாபரயுகத்துல ஏன் நரகமாக மாறுது அப்படின்னா, சத்தியுகம் திரேதாயுகத்தில் நமக்கு வந்து இறைவன் கொடுத்த அந்த ஞான 7 அமைப்புகள் இருக்கும். அந்த வேதங்கள் நம்ம கிட்ட இருக்கும். இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய வேதம் என்ன? நீங்க ஒரு உயிர், ஆத்மா, சோல். நீங்க உங்களை அந்த சரீர் பாடின்னு நினைச்சிட்டீங்க, இந்த உடல் நினைச்சிட்டீங்க. உடல் நினைத்தா உங்களுக்கு துன்பம் வரும். நீங்க உங்களை உயிர், ஆத்மா, சோல் நினைச்சா உங்களுக்கு இன்பம் வரும். அது மட்டும் கிடையாது, நிறைய ரகசியங்களும் இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த வேத அமைப்புகளையும் அந்த 7 அமைப்புகளையும் அந்த ரகசியங்களையும் நம்ம தொலைச்சிருவோம். எங்க தொலைக்கிறோம்னா, அந்த துவாபரயுகத்துல யாருடைய ராஜ்யம் நடக்குதுன்னா, இன்றைய உலகம் எப்படி இருக்குன்னா, அவரு ராவணனுடைய கண்ட்ரோல்ல போயிடும். நான் இருக்கிறாருல ராவணன், அவருடைய கண்ட்ரோல்ல இந்த உலகம் போயிடும். அப்போ இவர் காமம், கோபம், பற்று, அகங்காரம்ங்கிற அந்த 5 மோசமான விகார குணங்களின் அடிப்படையில தான் இருப்பான். அவன் துவாபரயுகத்துல தான் ஸ்டார்ட் ஆகுறான். அப்போ துவாபரயுகம், கலியுகம் மொத்தம் 62, 63 பிறவிகளாக பாவம் செய்து வருவோம் நம்ம. அப்போ அது துவாபரயுகத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. துவாபரயுகத்துல சத்தியுகம் திரேதாயுகத்தில் தெரிந்து வைத்து கொண்ட அந்த இயற்கை வேதங்கள், ஏன்னா உலகத்துல மிக பழமையான வேதங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம்னு சொல்லுவாங்க. நம்ம உலகத்தினுடைய பழமை வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வனத்துக்கான 4 வேதங்களுக்கான ரகசியம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அது ஹிஸ்டரி புக்கில் எல்லாம் வருது. அந்த 4 வேதங்களுக்கும் ஒவ்வொரு ரகசியங்கள் சொல்றாங்க. நம்ம பிற்காலத்துல கொஞ்ச நாள் போகும்போது வரலாறு புத்தகத்தின் ரகசியங்களை நம்ம பார்ப்போம். ஒரு வீடியோ பதிவுகளாக போட்டால் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான். சரி, அப்போ துவாபரயுகத்துல நம்முடைய சக்திகளை இழக்கிறோம். காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசைங்கிற 5 விகாரங்களுக்கு நம்ம அடிமையாகி போகும்போது நம்ம உடல் இல்ல ஆத்மான்னு நம்ம தெரிந்து கொண்ட ரகசியங்கள் நம்ம மறந்து போயிடுவோம். அப்போ நம்ம கிட்ட இருந்து அந்த ரகசியங்கள் அப்படி லீக் ஆகி வெளியே போயிடும். அப்போ அந்த வேதங்கள் அனைத்துமே, ஏன்னா சத்தியம் திரேதாயுகம் சந்தோஷமாக இருப்போம். துவாபர யுகத்துல அந்த விகாரத்தின் கண்ட்ரோல்ல போயிடும். விகாரங்கள் அதை அபகரிச்சு. அப்போ இந்து மதங்கள்ல நான் சொல்றது போல ராவணனா தான் சொல்லுவாங்க. ராவணன் தான் அவன் கண்ட்ரோல்ல போயிடும் வேதங்கள் அனைத்தும். அப்போ அவன் கண்ட்ரோல்ல போகும்போது இங்க செல்வ செழிப்பு இருந்தது, இங்க ஏழ்மையாகி நம்ம பக்திகள் செய்ய ஆரம்பிச்சிடும். எப்போதும் கையெடுத்து சாமி கும்பிட ஆரம்பிக்கிறோமோ நம்ம கிட்ட இருக்கிற சக்தி நம்மளை விட்டு பிரிந்து விலகி போயிடும். அது நமக்கே தெரியாது. அப்போ அந்த துவாபரயுக கலியுகம் முழுக்க நம்ம பக்தி செய்வோம். நமக்கு அந்த சத்தியம் திரேதாயுகத்தில் யார் இந்த பாக்கியத்தை கொடுத்தாரோ அந்த மகாவிஷ்ணுவுக்கும் பக்தி செய்வோம். அவர் மூலமாக அந்த ஞானத்தை நமக்கு எடுத்து விளக்கமாக கொடுத்திருப்பாங்கள, அந்த மூதாதையர்களை நினைத்தும் நம்ம பக்தி செய்திருப்போம். 62, 63 பிறவிகளாக நம்ம பக்தி செய்து வந்திருப்போம் துவாபரயுக கலியுகத்துல. அப்போ இதெல்லாம் எல்லா சூழ்நிலைகளுமே நடந்து முடியும் போது இந்த சத்தியுகம் திரேதாயுகத்திற்கு ஒரு ஹெட் மாரி ஒருத்தர் இருப்பார். அது இந்த ஆன்மீகத்துல பிரம்ம பாபான்னு சொல்றாங்க. அவர் தான் இங்க மகாவிஷ்ணு ஆகுறாரு, அவர் இங்க பிரம்மா ஆகுறாரு. அப்போ இவர் தலைமையில தான் அவர் சிவன் கடவுள் இவர் உடல்ல பிரவேசமாகிறார்.
பிரவேசமாகி என்ன சொல்றாரு அப்படின்னா, இதை மகா சங்கம யுகம்னு அவர் பேர் வைக்கிறாரு. கடவுள் பரமாத்மா மகாவிஷ்ணுவாகிய பிரம்மா உடல்ல வராரு. அப்போ இவர் உடல்ல அந்த மகா சங்கம யுகத்துல இவர் உடல்ல என்ன சொல்லுவாருன்னா, இந்த உலக மக்கள் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ஒரு 6 to 7 நாட்கள் இந்த உலகத்தை அழிக்க போறேன். பெரும் வெள்ளங்கள் வெள்ளத்தால இந்த உலகம் மூடும். அப்ப வெள்ளத்தால் இந்த உலகம் அழியும். அப்ப வெள்ளத்தால் இந்த உலகம் அழியும் போது சப்த ரிஷி 7 பேரையும் சத்திய விரதனாகிய மனுவாகிய நீயும் உன்னுடைய குடும்ப சரீரங்களையும் அதுக்கு பிறகு அந்த புது உலகத்துக்கு நான் உங்களுக்கு எஸ்கேப் பண்ணி தானே விடுறேன். எந்த கலியுகம், இந்த யுகம் முடியுது, புது யுகம் பிறக்குது, அங்கு நீ ராஜ்யம் செய்ய முடியும் சத்தியவிரதா. அதனால நீ மிகப்பெரிய குரூப்புகளை உருவாக்கு, அங்க ஒரு விதைகளை நீ கொண்டு போய் மரம் செடி கொடிகளை நீ நட்டு அங்க ஒரு ராஜ்யங்களாக நீ உருவாக்கு. அப்ப இப்ப இருக்கிறது புது யுகம் அழியும், இப்போ அந்த கலியுகம் முடியும்னு அவர் சொல்லி ட்ரிகர் பண்ணி அப்போ அவரு எஸ்கேப் பண்ணி விட்டுறாரு. 100 வருடம் மகா சங்கம் யுகத்துல இந்த ஞானம் இறைவன் கொடுக்கிறார். அப்போ இந்த முழுக்க இந்த உலகம் அழியுது. எப்படி அழியுதுன்னா, ஆன்மீகத்துல ரஷ்யா அமெரிக்கா மூலமாக இந்த உலகம் அழியுது. அப்போ ரஷ்யா சார்பில் கொஞ்ச நாடுகளும் அமெரிக்கா சார்பில் கொஞ்ச நாடுகளும் சேர்ந்து இன்னொரு 10 வருஷத்துல 2036 தான் அந்த உலக அழிவு. அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிரும் 2036 மற்றும் அதுக்கு பிறகு 2-3 வருடங்கள்ல முடியும். 2036 கன்ஃபார்ம் தான் உலக அழிவு இருக்கு. அப்போ அந்த உலகம் அழியும் போது இந்த ஞானத்தை உங்க மூலமாக நான் தான் உங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே செய்து கொடுக்கிறேன். இப்போ நீங்க இந்த டைம்ல என்ன செய்யணும்னா, அந்த துவாபரிக கலியுகத்துல உங்களை ரொம்பவும் தாக்கி கொண்டு வந்த அந்த பாம்பு ஆகிய அந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசைய அதை நீங்க ஒரு வாகனமாக கொண்டு நீங்க அதில் தான் பயணம் மேற்கொண்டு நீங்க புது உலகத்தை அடைய முடியும் அப்படின்னு சத்தியவிரதனுக்கு சொல்லி, அதுக்கு பிறகு அந்த இந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், இந்த அரசுர குணங்களை வென்றுதான் இப்ப நம்ம ஆகிறோம். அப்போ இந்த ஞானத்தை யார் எடுக்கிறோன்னா, இந்து மத கோயில் தெய்வங்கள் தான் துவாபரிக கலியுகத்துல மனிதர்களாக பிறக்கிறாங்க. இப்போ உலகத்தின் மக்கள் தொகை 830 கோடி இருக்கு பார்த்தீங்களா. ஆனா சத்தியம் திரைத்தாயத்தில் 33 கோடி பேர் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த ஆன்மீக இயக்கத்துல இப்போ உட்கார்ந்து இருக்கிறாங்க. கோயிலோட தெய்வங்கள் இந்த ஆன்மீக இயக்கத்துல தான் இருக்கிறாங்க. அதான் ரகசியம். அப்போ இப்படி இந்த ஞானங்களை கொடுத்து கலியுகத்தை அழித்து சத்தியுகமாகிய சொர்க்கத்தை இறைவன் உருவாக்கி இருக்கிறாரு. அதான் இந்த ஆன்மீகத்தினுடைய ரகசியம். சரி, அப்ப இதுல இருந்து நீங்க எப்படிங்க விளக்கம் கொடுக்க போறீங்க? மச்ச அவதாரத்துக்கும் நீங்க சொன்னதுக்கும் அர்த்தமே இல்லையே. அவரு மீன் அவதாரம் கொண்டு என்னத்தோ செஞ்சிருப்பாரு, மச்ச அவதாரத்துல மகாவிஷ்ணு கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஏதோ ஒரு ஆன்மீக இயக்கம், ஆஃப்டர் ஆல் சாதாரண ஆன்மீக இயக்கம். இந்த ஆன்மீக இயக்கத்துல மூலமாக நீங்க எங்களுக்கு எப்படி மச்ச அவதாரத்துக்கான விளக்கங்கள் கொடுக்க போறீங்க நீங்க கேட்கலாம் ஈஸியாக. ஏன்னா இந்த சுயதரிசன சக்கரத்தினுடைய இந்த பட விளக்கங்கள்ல இருந்துதான் அந்த மச்ச அவதாரம் உருவாகிருக்கு. இந்த ஆன்மீக இயக்கத்திலிருந்து சொல்லப்பட்ட கதைகளை தான் மச்ச அவதாரங்களை காட்டப்பட்டிருப்பாங்க. அப்போ மச்ச அவதாரம் மட்டுமான எல்லா அவதாரங்களுமே, அந்த 10-11 அவதாரங்களுமே இந்த மகா சங்கம யுகத்துல இறைவன் இந்த சத்தியுகம், திரைத்தாயகம், துவாபரிக கலியுகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் அங்க வெவ்வேறு கதைகளாக கொண்டு அவங்க திணிச்சிருப்பாங்க, 10-11 அவதாரங்களாக. சரி, அப்ப நம்ம ஏற்கனவே அந்த மச்ச அவதாரம் பார்த்தோம். மச்ச அவதாரத்தை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மனு சத்தியவிரதன் சொல்லிட்டு ஒரு நபர் இருக்கிறார். அவரு மிகவும் செல்வ செழிப்பாக ராஜ்யம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா சத்தியுகம் திரைத்தாயுகத்துல இவர் பிரம்ம பாபா மகாவிஷ்ணுவாக பிறக்கிறாரு. இவர் மூலமாக பிரம்மகுமாரிகளும் இந்த சத்தியுகம் திரைத்தாயுகத்துல ராஜ்ய பதவிகளை அடைந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இது சத்தியுகம், இது திரைத்தாயுகம்னு சொல்லிட்டு இங்க 1250 வருடம், இங்க 1250 வருடம் சொல்லிட்டு மொத்தம் 2500 வருடம் சந்தோஷமான சூழ்நிலையில வாழ்ந்தாங்க சத்தியவிரதன் மற்றும் அவருடைய குரூப். ராஜ்யத்துலதான் அவர் இருந்தாருன்னா அங்க ராஜ்யம், சத்தியவிரதனுக்கு கீழே ராஜ்யம் செய்தவர்கள் இருப்பாங்கல்ல அந்த மச்ச அவதாரத்துல. அப்போ இப்படி சூழ்நிலைகள் வரும்போது நிறைய நாட்கள் எடுக்குது. அந்த 2500 வருடம் முடியும் போது என்ன ஆகுதுன்னா, சத்தியவிரதன் அதுலயுமே அந்த கதை என்ன வரும்னா, அவங்க அந்த சத்தியுகம் திரைத்தாயகத்தை சொர்க்கத்தை முடிக்கும் போது, சத்தியவிரதன் முடிக்கும் போது அங்க அவரு பிரம்மா என்ன பண்ணுவார்னா, வேதங்களுடைய தளபதி நானு, வேதங்களை உருவாக்கியவன் நானு, என்னை அடித்துக்கொள்ள ஆக யாரும் கிடையாது, நான் தான் இந்த உலகத்தை உருவாக்க முடியும், நான் கொஞ்ச நேரம் அயர்ந்து தூங்க போறேன், நான் ரெஸ்ட் இல்லாம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா என்ன பண்ணுவார்னா, அந்த வேதங்களை படைத்தவர் அயர்ந்து கொட்டாய் விட்டு தூங்கிடுவார். தூங்கும்போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் வெளியே வந்துடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இவர் பிரம்மா தான் இந்த உலகத்தை படைக்கிறாரு. சத்தியுகம் திரைத்தாயுகத்துல அது வேதங்கள் கண்ட்ரோல்ல இருக்கும். வேதங்கள் ஓதிக்கிட்டுலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மகா சங்கம் யுகத்துல நீ ஒரு ஆத்மா,
அவர் ஒரு பரமாத்மா, இது ஒரு டிராமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இறைவன் ஞானங்கள் ஆத்மா உடலுக்கான ரகசியங்கள் கற்றுக் கொடுத்து தான் இந்த சத்தியுகம் திரேதாயுகத்தை மகா சங்கம் யுகத்துல இறைவன் படைக்கிறார். அப்படி படைக்கும் போது வேதங்கள் கண்ட்ரோல்ல தான் இவங்க இருப்பாங்க. சத்தியுகம் திரேதாயுகத்துல இந்த ஞானத்தை அடையக்கூடியவங்க, இந்த ஞானத்தை அடைஞ்சவங்க தான் அந்த யுகங்களுக்கு போறாங்க. அந்த பவர் இருக்கும், ஆன்மீக சக்தி அவங்களுக்குள்ள இருக்கும், ஆத்ம சக்தி இருக்கும். அந்த ஆத்ம சக்தி அனைத்துமே இழந்து அவங்க வரும்போது இங்க அவரு பிரம்மா தான் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அவருடைய வேதங்கள் அப்படியே மறைக்கப்படுது. அவர் அப்படியே மயங்கி தூக்கம் வருது. ஏன்னா இது பிரம்மாவின் பகல், இது பிரம்மாவின் இரவு. மகாவிஷ்ணு சுந்தர், மகாவிஷ்ணு சாமாக இருக்கிறாரு. சரியா? அப்போ இவருடைய அந்த சக்தி அப்படி இழந்து வரும்போது, கொட்டாய் விட்டு தூங்கும் போது வாயிலிருந்து வேதங்கள் வெளியே வந்துடும். அப்ப வெளியே வரும்போது அந்த அயக்ரீவன் சொல்லக்கூடிய அவரு அந்த சோமுகாசூரன் என்ன இருக்கிறார்கள், இந்த அரக்கன், இவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். இது அவர் வேதத்துக்கு வேதம் பைபிளா இருந்தாலும் மற்ற மதங்களா இருந்தாலும் சரி, அந்த காமம் கோபம் பற்று அகங்காரம் சொல்லக்கூடிய அந்த அரக்கனுக்கு வெவ்வேறு பெயர்கள் வைத்து ஒரே கான்செப்ட்ல தான் அவன் நகருவான். அரக்கனாலே துன்பம் கொடுக்கக்கூடியவன், அவனுக்கு பெயர்களும் வேற மாதிரி இருக்கனால நிறைய குழப்பம் வந்துடுச்சு. அப்போ அயக்ரீவன் சொல்லக்கூடிய சோமுகாசுரன் கண்ட்ரோல்ல போயிடும். கண்ட்ரோல்னா துவாபரிக கலியுகத்துல காமம் கோபம் பற்று அகங்காரம் பேராசை விகாரங்கள் தலைவிரித்து ஆடும். அப்போ டோட்டலா அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ராஜ்யம் யாருக்கும் கிடையாது, எல்லாமே சண்டை சச்சரவுகள் தான் போயிட்டு இருக்கிறாங்க. 5 விகாரங்களுக்கு துவாபரிக கலியுகம் நரகம் அடிமையாக இருக்குது. அப்போ அவன் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருவான். அப்போ அந்த பக்தி முறைகளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல அந்த சத்திய விரதன் மற்றும் அவங்க கூட வரக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மூதாதையர்களை நினைத்து பக்தி செய்வாங்க, மகாவிஷ்ணுவை நினைத்து பக்தி செய்வாங்க. வெளியிருந்து பார்க்கும்போது இந்த ஆளுதான் பிரம்மா, இவருது தான் மகாவிஷ்ணுவாவும் ஆகுறாரு. இவர் உடல்ல இறைவன் பேசுறது பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போனாதான் நீங்க கண்டுபிடிச்சுக்குவீங்க. அப்போ தன்னுடைய மூதாதையர்கள், சத்தியம் திரேதாயத்துல இருக்கக்கூடியவங்க தான் மூதாதையர்கள், அவங்களுக்கு துவாபரிகத்தில் பக்தி நடக்குது. இந்த ஞானத்தை கொடுத்தாரு பாருங்க மகாவிஷ்ணு, அவருக்கும் சேர்ந்து பக்தி சத்திய விரதன் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா என் போட்டோவை நானே வழிபட்டுட்டு இருந்திருக்கேன் இவ்வளவு நாளைக்கு, புரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த துவாபரிக கலியுகம் நகர்ந்து கடைசியில வருது. அந்த டைம்ல இவர் பிரம்மா தான் மகாவிஷ்ணுவை பிறக்கிற, அவர் பிறவி கணக்குகளை பக்தியெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில வரும்போது இதே பிரம்மா, ஏன்னா 5000 வருடம் இது ரிப்பீட்டட் சர்க்கிள், மறுபடியும் பிரம்மா நிற்கிறாரு. அவர் வெவ்வேறு பெயர்கள்லுமே வேதங்கள் காட்டப்பட்டிருக்கும், சத்திய விரதன் தான் நிற்கிறாரு. அப்போ அவரை அவரு ஒரு தண்ணியை கோரி குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஞானத்தை குடிக்கிற டைம், அந்த டைம்ல இவர் மகாவிஷ்ணு ஒரு குட்டி மீன் மாரி அவர் கையில அகப்படுவார். ஞானம் அவர் கையில அகப்படுது, சத்தியவிரதன் கையில, முதல்ல இவர் கையில. அதுக்கு பிறகு எனக்கு இந்த இடம் போதாது, நீ உன்னுடைய கமண்டலத்துக்குள்ள விடுன்னு சொல்லிட்டு அந்த கதையில மச்ச அவதாரத்துல வரும். அப்ப அந்த ஞானத்துல முதல்ல இவருக்கு தான் அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிறாரு. கொடுத்து என்ன பண்றாரு, இதனுடைய வளர்ச்சி இன்னும் வரும். அப்ப நீ என்ன அந்த ஆத்துல இருந்து நீ எடுத்துட்டு போய் கமண்டலத்துல வை. அதாவது கமண்டலம் ஞானத்தின் நிலை. அப்போ ஞானத்தின் ரீதியாக அது கமண்டல அளவுக்கு பெருசாயிரும். இன்னும் ஒரு சில யூடியூப் கதைகள்ல பாருங்க, அது குட்டி குட்டி மீன் நிறைய மாறிடும், அது அந்த கமண்டலத்துக்கு போதாது. என்ன ஒரு கதையில அந்த ஒரு மீன் கொஞ்சம் பெருசாகும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த கமண்டலத்துல இருந்து அவரு ஆற்றில் இறக்கி விடுவாரு, ஆறு முழுக்க நெருன்னு ஒரே மீன் குட்டிகளாக மாறிடும். இன்னொரு கதையில அந்த ஒரு மீனே பெரிய மீனாயிரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது ஆற்றுல இருந்து நதிக்கு மாற்றுவார், அங்கேயும் பெருசாயிரும், நிறைய மீன்களாயிரும். அங்கிருந்து கடலுக்கு மாறும்போது அந்த டைம்ல தான் இவர் மகாவிஷ்ணு தான் இந்த விஷயங்களை செய்கிறாரு. மகாவிஷ்ணுங்கிறது இவர் உடல இறைவன் வருவார். நீங்க பிரம்மகுமாரிகளுக்கு போனால் இறைவன் எப்படி வராருங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அப்போ இவர்கிட்ட தோற்றமளித்து அந்த மகா சங்கம் யுகத்துல இந்த உலகம் அழிய போகுது, இந்த கலியுகம், இந்த யுகம் முடியுது, யுகம் மாற்றம் வருது. அப்போ பெரும் வெள்ளம் வருதும், இயற்கை சீற்றங்கள் இப்ப இருக்கிற அந்த இடம் அழிஞ்சிடும், உனக்கு புது யுகம் ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்க சொல்றது மச்ச அவதாரத்துல அப்படி. அப்போ இந்த மகா சங்கம் யுகம் மொத்தம் 100 வருடம் தான். அதுல 90வது வருடம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷத்துல உலகம் காண முடியும், ரஷ்யா அமெரிக்கா மூலமாக. அப்போ அதுக்குள்ள இந்த மகா சங்கம் யுகத்துல அவங்க புது சக்தியுகத்தை சொர்க்கத்தை உருவாக்கி ஆகணும், ராஜ்யம் உருவாகணும். அப்போ சப்த 7 ரிஷிகளையும் அப்படின்னு அந்த மச்ச அவதாரத்துல வரும். சப்த 7 ரிஷிமார்கள் இவங்க தான். சரி, அப்போ இவங்களோடு இவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், ஏன்னா இது 160 நாட்டில் இருக்கு, 33 கோடி பேர் சமாச்சாரங்கிறனால ஃபேமிலி மெம்பரையும் அதில் காட்டியிருப்பாங்க. அப்போ சப்த ரிஷிமார்கள், உன்னுடைய ஃபேமிலி மெம்பரு, சத்தியவிரதம் நீ, அப்புறம் அந்த சத்தியுகம் ஆகிய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய மக்களையும் கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கன்னு சொல்லிடுவாரு அந்த மச்ச அவதாரத்தில். அப்போ இந்த பிக்கஸ்ட் குரூப்பு அங்கே ஆகுது. அப்போ இதை கொண்டு போறதுக்கு என்னது உதவி செய்தனா, வாசிக்குங்கிற பாம்பு. இங்கே பாம்புங்கிறது அந்த காமம் கோபம் பற்று அகங்காரம்
இது எல்லாத்தையும் தான் அங்கே பாம்புன்னு சொல்றாங்க. அந்த பாம்பு துணையோடு தான் நம்ம அந்த நதியை கடந்து போறோம். விகாரத்துல தான் எல்லாத்தையுமே நம்ம நடந்து போறோம் இந்த மகா சங்கம யுகத்துல. அதுதான் அங்க தண்ணியில போறது மாதிரியே காட்டப்பட்டிருக்கும். பாம்பு படகாக அமைச்சு கொண்டு போவாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில இந்த 100 வருட மகா சங்கம யுகத்துல நிறைய மனம் அலைக்கழித்த நிலைகள் வரும். அதுதான் அந்த மச்ச அவதாரத்துல அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த படகு கவிழும் போது மகாவிஷ்ணு மீன் அவதாரமாக கொண்டு காப்பாத்துறதுக்காக தண்ணியில விஷயம் நடக்கிறது மாதிரி அப்போ ஒரு மீன் அவதாரம் மச்ச அவதாரம் எடுத்து கொண்டு போறது மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைம்ல தண்ணியில, ஏன்னா இந்த மகா சங்கம் யுகத்துல நம்ம எதை நம்ம அடையிறோம் அப்படின்னா அந்த வேதங்கள் சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு போறதுக்கு ஆத்மாங்கிற வேதம், நம்ம உடலுங்கிறத மறக்கிற அந்த நிலை, அது எல்லாமே ஒரு பிரம்மா கிட்ட தான் இருந்துச்சு. அது அந்த அயக்ரீவன் சொல்லக்கூடிய சோமகாசூரங்கிட்ட துவாபரயுகத்திலே வந்துட்டு அவன் கடலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறான். அப்போ அந்த கடல்ல அந்த மகா சங்கமயத்துல போயிட்டு இருக்கும்போது அவன் அந்த சோமகாசூரனை கிட்ட இருந்து வேதங்களை புடுங்கிறது மாதிரியும் 2 பேரும் சண்டை நடக்கிறது மாதிரியும் அதுல இருந்து வேதங்கள் ரிலீஸ் ஆகுறது மாதிரியும் பிரம்மா முழிச்சிருவாரு. வேதங்களை தேடும் போது மகாவிஷ்ணு பிரம்மா கிட்ட ஒப்படைப்பாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், நான்ங்கிற அகங்காரத்துல இருந்துட்டேன், இனி பிரம்மாவின் பகலாக அது விடியட்டும் சொல்லிட்டு வேதங்களை மறுபடியும் ஓத ஆரம்பிப்பாரு. தண்ணியில போய்கிட்டு இருந்த அந்த குரூப்லாம் என்ன ஆகும் அப்படின்னா புது ஒரு மலை கண்களுக்கு தோற்றமளிக்கும். அது நிலப்பரப்புகளாக மாறும். அங்க அந்த கப்பல் படகை அவர் இறக்கி விட்டுட்டு மகாவிஷ்ணு மச்சவதாரத்துல மறுபடியும் மீனுக்குள்ள போய் மறைஞ்சிருவாரு. அவர் புது ராஜ்யம் சத்தியுகத்துல அதே சத்திய விரதன் அவர் யாரெல்லாம் கொண்டு போனாங்களோ அவங்க மூலமாக உலக புது யுக படைப்பு நடக்கும். விஷயம் புரியுதா? இப்படிதான் சிம்பிளா தான் அமைஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது இந்த கதை அமைப்புகள் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், கிடைக்கும். ரகசிய அமைப்புகள் நீங்கள் பிரம்மகுமாரிகள் மூலமாக தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ மச்ச அவதாரங்கிறதுக்கான முதல் அவதாரம் மகாவிஷ்ணுடைய முதல் அவதாரம் இதுதான். இது இறைவனுடைய அவதாரம். இவர் உடல்ல இறைவன் வராரு, வெளியே இருந்து பார்க்கும்போது இவர் மகாவிஷ்ணுவாகவும் பிரம்மாவாகவும் தான் தோற்றமளிப்பாங்க. அதனாலதான் மகாவிஷ்ணுடைய 10 அவதாரம் சொல்றாங்க. இது சிவனுடைய 10 அவதாரம். அவரை ஒரு நிமித்தமாக வந்ததுனால அந்த வைசேஷம் உருவாயிடுச்சு. ஏற்கனவே இது சைவிஷம் சார்ந்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு மச்ச அவதாரம் இதுல இருந்து தான் உருவாக்குது. இந்த வீடியோ நீங்க புது வியூவர்ஸோ பழைய ஆத்மாக்களோ பிரம்மகுமாரிகளோ பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் எவர் இப்படி ஒரு வீடியோ நான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சில பிரதருக்கு கொடுத்துருக்குறாங்க, சிம்பிளா கொடுத்துருப்பாங்களா இருக்கும். நான் இதுக்கு முழு டீட்டெயில்ஸ் நான் இது கொடுத்துருக்கேன். ரிப்பீட்டட் இந்த வீடியோ பாருங்க, சரியா? சரி, நீங்க புதுசா ஆத்மாக்கள் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல கொடுக்கறது தான் இந்த ரகசியம். அதுதான் மச்ச அவதாரம் நீங்க சொல்றீங்களா? அப்ப இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு நாங்க போகலாமா நீங்க கேட்டீங்கன்னா, புதுசா பாக்குறவங்க நான் பிரம்மகுமாரிஸ் இருந்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு வீடியோ மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். இது இணையதளத்துல இருக்கும், என்னுடைய சேனல்ல நான் போட்டிருப்பேன். அது இணையதளத்துல பிரம்மகுமாரிகளுடைய பிரான்ச்சு கிளையை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன். இதெல்லாம் நீங்க பிளேலிஸ்ட்லயும் போய் நீங்க பிரம்மகுமாரிஸ் வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு பிளேலிஸ்ட்ல, அதையும் பார்க்கலாம். இல்லை நான் இந்த வீடியோலாம் பார்த்து என்னால் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நான் இதிலே ஒரு குட்டி விளக்கம் கொடுங்கன்னா நான் கொடுத்துருக்கலாம். நீங்கள் மொபைல் வச்சிருக்கிறீங்களா, நீங்கள் அந்த மொபைலில் கூகுள் இருக்கும்ல, கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பிரம்மகுமாரி சென்ட்ரல் லொக்கேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அது இப்படி காட்டும் ஒரு ஆப்ஷன். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா சென்ட்ரல் லொக்கேட்டர் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க 160 கண்ட்ரீஸ்ல பிரம்மகுமாரிகளுடைய பிரான்ச்சஸ் இருக்கிறத காட்டும். அதை கிளிக் பண்ணும்போது பாரதம் இந்தியாவா இருந்தா இந்தியாவில் நீங்க சர்ச் பண்ணுங்க. வேர்ல்டு வைடு 160 நாட்டுல இருக்கும். ஒவ்வொரு தாலுக்குலையும் இருக்கும். 10-15 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்லேயே இருக்கும். குட்டி குட்டி கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி தான் வச்சிருப்பாங்க. முற்றிலும் ஃப்ரீ தான், பணம் கிடையாது. ராஜயோகம் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க போய் நீங்க பிரம்மகுமாரிகள் யார் என்ன ஏதுங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதிலே ஃபோன் நம்பர் எல்லாமே முழு டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அதை தெரிந்து கொண்டு நீங்க கால் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வீதம் 1 மணி நேரம் 7 டேஸ் கோர்ஸ் அங்கே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு 1.5 மாசம் இந்த கிளாஸ் எல்லாமே நடக்கும். நீங்க அங்க போய் ரெகுலரா கிளாஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோலாம் நீங்க புதுசா பாக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இதுல எல்லா ரகசியங்களையும் நம்ம கற்றுக் கொடுப்போம், சரியா? இனி இதே போல இன்னொரு வீடியோல நம்ம மறுபடியும் இன்னொரு மகாவிஷ்ணுடைய இன்னொரு அவதாரம் நம்ம அடுத்து கூர்ம அவதாரம் நினைக்கிறேன், அந்த டாடாய்ஸ் ஆமை அவதாரம் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது கண்டினியூவாக போட முடியுமான்னு தெரியல. வேற வீடியோ விளக்கங்கள் கொடுத்துட்டு ஃப்ரீ டைம்ல தான் நான் அதை கூர்ம அவதாரம் போட்டு விடுவேன். இன்றைய மச்ச அவதாரக்கான விளக்கம் இதுதான். இதை ரிப்பீட்டட் போட்டு பாருங்க. தெரிஞ்சவங்களுக்கு முடிஞ்ச ஷேரும் பண்ணுங்க, அவங்களும் நன்மை அடைஞ்சிட்டு போட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓம் சாந்தி.